தல ஃபேன்ஸுக்கு என்னதான் மகிழ் திருமேனி வந்துட்டு ஹார்ட் பிரேக்கிங்கான நியூஸஸ் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் நம்ம ஆதிக்க ரவிச்சந்திரன் இருக்கார் தெரியுமா, அவர் வந்து ஒரு ஃபேன் பாயா மக்களோட மனசை வந்து புரிஞ்சுக்கிறார். அதுவும் ரசிகர்களோட மனசை வந்து புரிஞ்சுக்க முடியுது அவரால். ஏன்னா அவருமே தல ரசிகர் தானே, அதனால அவரால் புரிஞ்சுக்க முடிஞ்சு நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு படம் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் நல்ல நல்ல அப்டேட்டா கொடுத்துட்டு வராரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பாத்தீங்கன்னா விழாமுஞ்சி டீம் வந்து ஹார்ட் பிரேக்கிங்காக ஒரு நியூஸ் கொடுக்கும்போது நாங்க உங்க ஆட்டை வந்துட்டு சூப்பரா எடுத்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரி நம்ம குட் பேட் அக்லி திரைப்படத்துல இருந்து ஒரு அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க. குட் பேட் அக்லி திரைப்படம் ஏப்ரல் 10th ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அது கூடவே பாத்தீங்கன்னா தனுஷோட இட்லி கடையும் ஏப்ரல் 10th தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ 2 திரைப்படமும் கிளாஷ்ல விட போறாங்க அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கு. வெற்றிமாறன் இப்போ விடுதலை பாகம் 2 முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காரு. வாடிவாசல் திரைப்படத்தை வந்து எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா பாத்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்த திரைப்படங்களை கமிட் ஆக ஆரம்பிச்சிருக்காரு. கார்த்திக் சுப்புராஜோட இயக்கத்துல நடிக்கக்கூடிய திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் முடிகிற கட்டத்துல இருக்கு. அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜியோட ஒரு திரைப்படத்துல வந்துட்டு கமிட் ஆகிருக்காரு. ஸோ அந்த திரைப்படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வாடிவாசல் வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ வாடிவாசல் வந்து ஷூட்டிங்கா இன்னும் ஆரம்பிக்கல, இருந்துமே பாத்தீங்கன்னா அது இப்போவே வசூல்ல வந்து பட்டைய கலப்புது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்கு. என்ன வசூல் அப்படின்றத பார்க்கலாமா? அதாவது ஆடியோ ரைட் பத்தின ஒரு தகவலை தயாரிப்பாளரான கலைப்புலி சாமு தான் வந்துட்டு சொல்லியிருக்காரு. என்னன்னா ஆடியோ ரைட்ஸ் வந்துட்டு 10 கோடி ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்கு. ஸோ இது வந்து முன்னாடி தான் வந்து விற்பனை ஆகிடுச்சு. அதுவே இப்போ வந்துட்டு நாங்க இதை விற்பனை செய்ய ஆரம்பிச்சோம்னா பல மடங்கு லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வருடம் பொங்கல் வந்து கண்டிப்பா தலையோட ஃபேன்ஸுக்கு வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா நிவ்யர் அன்னைக்கே ஹார்ட் பிரேக்கிங்கான நியூஸ் வந்துட்டு சொன்னாங்க. அது வந்து விடாமுயற்சி திரைப்படம் பாத்தீங்கன்னா வெளியாகாது பொங்கலுக்கு அப்படின்னு. ஏயா நீ விடாமுயற்சியை ரிலீஸ் பண்றேன்னு சொன்னனால தானே குட் பேட் அக்லியை தள்ளி போட்டது, நீ வரலன்னு தெரிஞ்சிருந்தா அவங்களாவது வந்திருப்பாங்களா அப்படின்னு ஆதங்கத்தை எல்லாம் கொட்டி தீக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தலையோட திரைப்படம் ரிலீஸ் ஆகலைன்னா என்ன, பொங்கலுக்கு வந்துட்டு லிஸ்ட் பண்ணி ஒரு 10 லோ பட்ஜெட் திரைப்படங்கள் வந்துட்டு ஆகுது அப்படின்ற தகவல் பாத்தீங்கன்னா வெளியாகி இருக்கு. சோ அந்த வகையில நம்ம அருண் விஜயோட வனங்கான் திரைப்படம் வந்துட்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. அண்ட் அது கூடவே ஜெயம் ரவியோட காதலிக்க நேரம் இல்லை அப்படின்ற திரைப்படமும் வெளியாகுது. சங்கர் இயக்கத்துல வந்துட்டு தமிழ் டப்பிங்ல கேம் சேஞ்சர் திரைப்படம் வந்துட்டு பெரிய ஒரு எதிர்பார்ப்போட வெளியாக போகுது. அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் மகன் சண்முக பாண்டியனோட படைத்தலைவன் திரைப்படமும் வந்துட்டு வெளியாகுது. அண்ட் சிவராஜோட 10 ஹவர்ஸ் அப்படின்ற திரைப்படம் வெளியாகுது. அண்ட் மிர்ச்சி சிவாவோட மோ அப்படின்ற திரைப்படமும் வெளியாகுது. அதே மாதிரி ஷேன் நீகாம் கலையரசன் நடிச்சிருக்கக்கூடிய மெட்ராஸ்காரன் அப்படின்ற திரைப்படமும், கிஷான் தாஸ் ஸ்மிருதி வெங்கட் நடித்திருக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்ற படமும், 2K லவ் ஸ்டோரி அப்படின்ற 10 படங்கள் வந்துட்டு இந்த ஒரு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல ஏதாவது ஒரு படத்தை பார்த்து தான் மனசை தேத்திக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு தல ரசிகர்கள் வந்து